அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய அடிப்படையில் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடந்து வருகிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து வாத பிரதிவாதத்தை மேற்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத ஃபாதிரியாரான அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். இவருடைய வரலாற்றை பொறுத்தவரையில் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சில சிறப்பான வரையறைகள் இருக்கிறது. அந்த வரையறைகளில் மிக முக்கியமான வரையறை என்னவென்றால், உலகத்தில் வாழுகிற காலத்தில் சொர்க்கவாதி என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். அது மட்டுமல்லாமல் இவருடைய விஷயமாக திருமறை குர்ஆனின் ஒரு வசனத்தையே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு நபித்தோழராக இவர் இருக்கிறார். பொதுவாகவே நாம் வாழுகிற இந்த காலகட்டம் இஸ்லாம் பற்றிய தப்பான அபிப்பிராயங்கள் மக்களுக்கு மத்தியிலே அதிகம் கொண்டு சேர்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி இல்லாத செய்திகள், இஸ்லாம் சொல்லாத கட்டளைகள் எல்லாம் இஸ்லாம் என்றால் இதுதான் என்ற ஒரு கோணத்தில் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வதில் முதன்மையாக இருப்பவர்கள் யூதர்களும் கிறித்தவர்களும். அதிலும் யூதர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு நாடு முழுவதும் உலகம் பூராகவும் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் தாராளமாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சாரத்தின் விளைவு, ஒரு பக்கம் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை அது தடை செய்து விடவில்லை. இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் நடக்குது. ஆனா இஸ்லாத்தை நோக்கி வருகிற மக்கள் குறைவடைகிறாங்களா கூடுதாங்களான்னு பார்த்தா அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலே எந்த குறையும் ஏற்பட்டு விடவில்லை. உதாரணமாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டாம், இஸ்லாத்தை பற்றிய கெட்ட செய்திகளை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய பிரச்சாரத்தின் விளைவாக இஸ்லாத்தை படித்து மக்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமான நபர்களில் ஷேக் யூசுப் தௌஃபீகி அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதராக இருக்கிறார். இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு முக்கியமானவர். இவரும் ஒரு ஃபாதராக இருக்கிறார். இவர் ஒரு கிறித்தவ மதத்தை படித்த மத குருவாக இருந்தார். இவர் இஸ்லாத்துக்கு வந்த வரலாற்றை பொறுத்தவரையில் எப்படி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தினுடைய செய்திகளை தெரிந்து இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்களோ அதே போன்று ஒரு ஃபாதரியார் இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார் என்றால் அது இந்த யூசுப் தௌஃபீகியும் அதிலே அடங்கி விடுவார். இவர் எப்படி இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார் தெரியுமா? எகிப்துக்கு செல்லுகிற நேரத்தில் இவர் ஒரு அலுவலாக எகிப்துக்கு செல்லுகிறார். செல்லுகிற நேரத்தில் எகிப்திலே ஒரு பாடசாலையில் பாடம் நடத்துகிறார். அந்த பாடசாலையில் பாடம் நடத்துவதற்காக, கல்லூரியில் படித்துக் கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் இவர் அந்த கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருப்பார். போகிற வழியில் ஒரு சிறுவன், செருப்பு தைக்கிற ஒரு சிறுவன், அவன் வேலை செருப்பு தைக்கிறது, அவன் பாட்டுக்கு செருப்பு தைச்சுக்கிட்டு இருப்பான். இவர் முதலாக அந்த பாதையை கடந்து செல்லுகிற நேரத்தில் அந்த சிறுவன் என்ன செய்யறான் தெரியுமா? இவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றான். இவரை பார்த்து ஒரு சலாம் சொல்றான். சொன்னதோட இவர் திருப்பி போனவரை நின்று கேட்கிறாரு, நீ இப்ப என்கிட்ட என்ன சொன்ன? சலாம் சொன்னேன். சலாம்டா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இதுதான் சலாம் அப்படிங்கிறாரு. அதுல மீனிங் என்னன்னு கேட்கிறாரு.
இவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அல்லாஹ்வினுடைய கடவுளுடைய கருணையும் அமைதியும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஒரு பிரார்த்தனை பண்ணினேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். கேட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. போனவருடைய உள்ளத்துல என்ன சொல்லுது தெரியுமா? இது என்ன, இஸ்லாத்துல ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ற அளவுக்கு இஸ்லாம் ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கமா இருக்குதே, ஆனா நாம பார்த்த இஸ்லாம் இது இல்லையே. அவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கு யூரோப்ல படிச்சு தந்திருக்கிற இஸ்லாம் இது கிடையாது. அவர் ஒரு யூரோப்பியன். நமக்கு என்ன இஸ்லாம் படிச்சு தந்தாங்க? முஸ்லீம்கள் என்ன கத்தியோட திரியறவங்க, முஸ்லீம்னா குண்டு வைக்கிறவன், முஸ்லீம்னா கொலகாரன், இப்படித்தான் நமக்கு படிச்சு தந்திருக்காங்களே தவிர உண்மையாக இப்படி படிச்சு தரலையே. ஆனா இந்த பையன் நம்மளை பார்த்து சலாம் சொல்லிட்டானே என்று சொல்லி அந்த சலாம், அவர் இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு சொல்லுவாரு, என்னை மாற்றியது அந்த சலாம் தான், ஒரு சலாம் தான் அவரை மாத்தும். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த பையன் அடுத்த நாளும் போய் விசாரிக்கிறாரு, இந்த சலாம யார் உங்களுக்கு சொல்ல சொன்னா? எங்களுடைய தூதர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுடைய தூதர், அந்த சின்ன பையன் சொல்றான், எங்களுக்கு இதை மற்றவர்களுக்கு சொல்லும்படி கற்று தந்திருக்கிறார், அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். இவர் அடுத்த நாளும் போய் என்ன செய்யறாருன்னா கிளாஸ்ல பாடம் எடுக்கிறாரு. பாடம் என்ன பாடம் எடுப்பார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் படிச்சு கொடுக்கும் போது பிள்ளைகள்கிட்ட எப்படியாவது இஸ்லாத்தை பத்தின ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக குர்ஆன்ல இருந்து ஒரு அறகுறையா எதையாவது விளங்கிட்டு போய் அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்வார். அன்றைக்கும் அதே போல் குர்ஆனை பற்றி எதையாவது கெட்ட விதமாக குழந்தைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக போய் குர்ஆனை புரட்டுறாரு. சூரா அல் மாயிதா, மாயிதாவை தான் புரட்டி பார்க்கிறார். சூரா அல் மாயிதா வருகிறது. சூரா மாயிதாவை படிச்சுக்கிட்டே போறாரு. அதிலே ஒரு வசனம் அவருக்கு கண்ணுக்கு தென்படுகிறது. என்ன வசனம்? கிறிஸ்தவ ஃபாதர்மார்கள், கிறிஸ்தவ மதகுருக்கள், யூத மதகுருக்கள் அற்ப காசுக்காக மார்க்கத்தை வியாபாரம் செய்வதை கண்டித்து அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம் அவருடைய கண்ணுக்கு படுகிறது. பட்டதோடு என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்னடா இது, நாம செய்யற அதே வேலையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே. அவர் என்ன பார்க்கிறாரு? நாம இந்த கற்ப காசுக்காக மார்க்கத்தை பிசினஸ் பண்ணிக்கிட்டு தெரியும். அவர் ஃபாதர் தானே, பாம்பின் கால் பாம்பறியும் இல்ல, அது மாதிரி நாம என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அது அப்படியே குர்ஆன் சொல்லுதே. அப்ப கண்டிப்பாக இது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கும். உள்ளத்துல அது விழுகுது. விழுந்ததோடு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரை அறியாமல் கண்ணீர் விட்டு அழுது விடுகிறார். அழுது விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. அன்றை பாடம் எடுக்கல அவரு, அன்றைய இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார். இது இரண்டாவது சம்பவம். நடந்ததுக்கு பிறகு அங்க இருந்து கிளம்பி கெய்ரோவுக்கு போறாரு. கெய்ரோவுல போய் ஒரு பள்ளிவாசலை பார்க்கணும் பல நாள் ஆசை அவருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள போகணும். பள்ளிவாசலுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா ஒரு வெள்ளை மனிதர் ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். பள்ளிவாசலுக்குள்ள போய் பார்க்கும்போது வெள்ளை மனிதர் ஒருவர் நிரப்பமாக தாடியை வைத்துக் கொண்டு மாணவர்களாக மக்களை அனைவரையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு அவர் நல்லா தெரியும். யாரு பாடம் நடத்துறாரோ அவரை பத்தி இவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவருக்கு இவரை தெரியாது. ஏன் தெரியாது? அவர் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு. அதனால இவருக்கு ஏற்கனவே அவர் அறிமுகம் இருந்துச்சு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஆல்ரெடி இஸ்லாத்துக்கு வந்து கெட் ஸ்டீபன் யூசுப் இஸ்லாம் அவங்க அங்க கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தப்லீக் ஜமாத்தில் இணைந்திருக்கிறார். யூசுப் இஸ்லாத்தை பொறுத்தவரையில அவர் இணைந்திருக்கிற ஜமாத்து தப்லீக் ஜமாத்து. ஆனா அவர் சொல்றது தப்லீக் அல்ல. என்ன நினைக்கிறேனே, அவர் தப்லீக் ஜமாத்லாம் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் பண்ற தப்லீக் ஜமாத்து. இங்க இருக்கிற மாதிரி தாலிமையும் மற்ற புத்தகங்களையும் பிரச்சாரம் பண்ற தப்லீக் ஜமாத் அல்ல. இந்த தாலிமை இங்கிலீஷ்ல அவர் படிச்சிருந்தாருன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு பதிலாக வேற எதையாவது தேடி போயிருப்பாரு. இங்க இருக்கிற தாலிமை படிச்சா இஸ்லாத்துக்கு வருவாரா? இஸ்லாத்துக்கு வர மாட்டார். ஏன்? இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு பிரச்சாரம் பண்றாரா இருந்தா அவர் குர்ஆனை படித்தார், குர்ஆன் மூலமாக இஸ்லாத்துக்கு நுழைந்தார், குர்ஆனை தான் பிரச்சாரம் பண்ணுகிறார். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? யூசுப் இஸ்லாம் எங்களோட தான் இருக்காரு தெரியுமா? உங்களோட இல்ல, உங்க பேரோட இருக்கிறாரு. அந்த இயக்கத்தோட இல்ல, அந்த இயக்க பேரோட மட்டும்தான் இருக்கிறாரு. அவரை இந்த யூசுப் தௌஃபீக் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு என்ன செய்யறாரு கேட்டா, அவரிடத்தில் போய் சொல்லுகிறார், உங்களை எனக்கு நல்லா தெரியும், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், இப்படி இஸ்லாத்தை பற்றி அறிஞ்சு கொண்டேன், எனக்கு இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று தெரிகிறது, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. யூசுப் இஸ்லாம் எடுத்தெடுப்புக்கு என்ன சொல்றாருன்னா, அடுத்து என்ன செய்யணுமா, ஏன் பாத்துக்கிட்டு இருக்கிற, கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க அப்படிங்கிறாரு.
சொல்லிக்கொண்டிருக்கும் போதே பள்ளிவாசலில் இகாமத் சொல்லப்படுகிறது. தொழுகைக்காக காமத் சொல்லிட்டாங்க. இகாமத் சொன்னதோட இந்த இருங்க நான் தொழுவிட்டு வர்றேன்னு சொல்லி யூசுப் இஸ்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இவர் என்ன செய்யறாரு? பள்ளி வாயிலுக்குள் அமர்ந்து தொழுகை எப்படி நடக்கிறது என்று பார்க்கிறார். தொழுகையை உண்மையிலேயே ஒரு மாற்று மத சகோதரன் தொழுகையை மட்டும் பார்த்தாலே அவன் தௌஹீதுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வந்துருவான். மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடியவன் தொழுகையை பார்த்தாலே இஸ்லாத்துக்குள்ள வந்துருவான். ஆனா நம்ம அந்த தொழுகையை பார்க்கிற அளவுக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு காபிர பள்ளிவாசலுக்குள்ள விடுவாங்களா? நம்ம பள்ளிவாசலுக்குள்ள விடுவோம். மற்ற பள்ளிவாசலுக்குள்ள ஒரு காபிர விடுவாங்களா? காபிர எப்படி பள்ளிக்குள்ள வரலாம்? அவன் மூத்திரம் கழுகல அப்படிம்பாங்க. எடுத்தெடுப்புக்கு என்ன? அவன் சிறுநீர் கழிச்சிட்டு கழுவினானா? அவனை எப்படி உள்ள விடுவீங்க? அப்படித்தானே கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் தாராள அனுமதி தந்திருக்கிறார்கள். அவன் வந்து இந்த தொழுகையை மட்டும் பார்த்தாலே இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருவான். ஆனா தொழுகையை பார்க்கிற அளவுல நாம அவனை உள்ள விடுறது கிடையாது. தடுத்து நிறுத்திடுவோம். ஏன் பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்துருவான்னு சொல்றோம்? இந்த இலங்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குது. என்ன ஏற்றத்தாழ்வு? நீ கடவுளுடைய தலையால பிறந்தவன், நான் கடவுளுடைய காலால பிறந்தவன், நீ கடவுளுடைய நெஞ்சால பிறந்தவன் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வு தலித்துகள் என்று சொல்லி ஒரு தனிப்பிரிவே அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு இந்துக்களுக்கு மத்தியிலே இருக்கிற, நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி என்று. அதே மாதிரி பௌத்த மக்களுக்கு மத்தியிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தாராளமாகவே. அவங்க வெளிப்படையில நமக்கு விளங்காம இருந்தாலும் இந்த கஜுகாமல ஒரு கூட்டம் பின்னல் பின்னிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க யாரு? அவங்க பௌத்த மதத்துல தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி. அதே மாதிரி சேட்டு போடாம ஒரு கூட்டம் அலைவாங்க பாத்திருக்கீங்களா? கிராமத்து புறத்துல யாராவது சேட்டு போடாம போனா, வெறும் மேலோட போனா, ஏண்டா ரொடிய மாதிரி வர்ற அப்படின்னு கேட்பாங்க. ரொடியன்டா யாரு? அவங்க சேட்டு போடக்கூடாதுன்னு அவங்க மதம் சொல்லுது. அதனால சட்டை போட மாட்டாங்க. இந்து மதத்துல இதே மாதிரி சட்டை போடக்கூடாத ஒரு குரூப் இருக்கிறாங்க தலித்துகள். அவங்க துண்டை கூட என்ன செய்யணும்? தோல்ல போடுற துண்டை கூட மத்தவனை கண்டா இப்படி எடுத்து இடுப்புல கட்டிக்கிறேன்னு. அப்படி இலங்கையிலும் சிங்கள மக்களுக்கு மத்தியிலே இனத்தளவில் அவருடைய மதத்துக்குள்ளேயே பிரிவினை இருக்கிறது. இவங்க எல்லாம் தொழுகையை வந்து பார்த்தா எப்படி இருக்கு? என்னடா இது? இப்பதான் ஒருத்தன் பெரிய பென்ஸ் கார்ல வந்து இறங்கினா, அவன் போய் தக்பீரை கட்டிக்கிட்டு நிக்கிறான். இப்பதான் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் வர்றான், அவனும் பக்கத்துல போய் தக்பீரை கட்டி இருக்கிறான். இப்பதான் அடுத்தவன் வர்றான், திங்க வழி இல்லாதவன் வர்றான், பக்கத்துல தக்பீரை கட்டி நிக்கிறான். இந்த அடுத்தவன் வர்றான்னு சொல்லி யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கு? ஏற்றத்தாழ்வு இல்லாம நீ பணக்காரன் நான் ஏழை இப்படி பாப்போமா? லுகருக்கு பக்கத்துல யாரோட தொழுதம் யாருக்கா ஞாபகம் இருக்குமா? அசருக்கு யாரோட தொழுதம் ஞாபகம் இருக்குமா? அத மனசுல வைக்கிறது இல்லையே. நம்ம தொழுகையால அப்படித்தான் அமைச்சர் தந்திருக்கிறான். இவர் இதெல்லாம் பார்க்கிறார். யூசுப் தௌஃபீக்கு என்ன இது? இத்ரிஸ் தௌஃபீக்கு பார்க்கிறாரு. என்னடா இது? இப்படி ஒரு ஒழுக்கம், இப்படி ஒரு மார்க்கத்தை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அவர் வெளியே வந்ததுன்னு சொல்லுகிறார். நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். யூசுப் இஸ்லாத்திட்ட போய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஷஹாதா கலிமாவை மொழிந்து இஸ்லாத்துக்கு வந்தார் இந்த இத்ரிஸ் தௌஃபீக்கு. இன்றைக்கு உலக அளவிலே மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரகர்களில், சிறப்பான இஸ்லாமிய பிரச்சாரம் செய்பவர்களில் இந்த இத்ரிஸ் தௌஃபீக் அவர்கள் கூட அடக்கம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், பல்கலைக்கழகங்களில் விசிட்டிங் ப்ரொஃபசர், பல்கலைக்கழகங்கள்ல வந்து பாடம் நடத்தக்கூடிய, அப்பப்ப வந்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ப்ரொஃபசராக, இஸ்லாமிய பாட ஆசிரியராக இன்றைக்கு உலக மட்டத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு ஃபாதரியார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஃபாதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர் இஸ்லாத்தை படித்தது இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இஸ்லாத்தை படித்தவுடன் இஸ்லாத்தின் வலைக்குள் அவர் வீழ்ந்து விட்டார். இதுபோல் லட்சக்கணக்கான மக்கள் நாளும் நாளும் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் ஜெர்ரி தாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு மத்தியில பலத்த விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது கிறிஸ்தவ மதத்தில். அந்த ஜெர்ரி தாமஸ் குரூப் யார் தெரியுமா? அவங்க யெகோவாஸ். அவர்கள் தான் அந்த மதத்தில் அவங்களுடைய பைபிளை படிச்சாக்கல தௌஹீத்காரன் மாதிரி. குர்ஆன்ல நம்ம மக்களுக்கு மத்தியில தௌஹீத்காரன் எப்படி இருப்பான்? குர்ஆன் சுன்னான் எப்படி குர்ஆன்ல கொஞ்சம் கூடுதலாக நாட்டம் இருப்பானோ, அதே மாதிரி பைபிள்ல கூடுதலாக அறிவு படிச்சவங்க யாரு? யெகோவாஸ். யெகோவாசுடைய ஒரு குரூப் தான் சேன். அந்த சேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தரப்பால ஜெர்ரி தாமஸ் வந்து விவாதத்துக்கு வந்திருப்பாரு. அந்த விவாதத்தை பார்க்கிறார்களுக்கு தெரியும். அந்த விவாதத்தில் அவர் என்ன வாதம் வச்சாரு, நம்ம தரப்பு என்ன வாதம் வச்சாங்க, அதன் மூலமாக அங்க நடந்தது என்ன, வாய் துறக்க முடியாத அளவுக்கு அவன் களத்துக்கு வந்துட்டான் வைங்க. அத்தோட முடிஞ்சு போச்சு. முதலாவது நாள் விவாதத்துக்கு வந்துட்டு ரெண்டாவது நாள் என்ன சொன்னா, நான் விவாதத்துக்கு வரணுமாடா லைவ் காட்டக்கூடாது, இணையதளத்தில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது,
லைவை கட் பண்ணினா தான் விவாதத்துக்கே வருவான்னா, லைவை கட் பண்ணிட்டு அடுத்த விவாதம் பண்ணணுங்கிறதுக்காக லைவை கட் பண்ணினாங்க. ஏன் லைவை கட் பண்ண சொன்னா, நேரடியாக மக்கள்கிட்ட உடனே செய்தி போகுது. அதுக்காக என்ன செஞ்சாங்க, இன்றைக்கு நடத்துகிற விவாதம் நாளை இணையதளத்தில் லைவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அதுல நீங்க பாக்குற அருமையான சம்பவங்கள்லாம் நடக்கு. நிறைய செய்திகளை எடுத்து வைப்பாங்க. பைபிள் சம்பந்தமாக புட்டு புட்டு வைக்கும் போது வாய் திறக்க முடியாத அளவுக்கு அடங்கி போவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சகோதரர் பிஜே என்ன செய்வாரு, நீங்க பார்த்தவர்களுக்கு தெரியும். வரும்போது விவாதத்துக்கு வரும்போது ஒரு பாய்சன் பாட்டிலோட வந்துருவாரு. இது பல கிறிஸ்தவ விவாதங்கள்ல மற்றவங்களும் செய்த ஒரு நடைமுறை தான். மற்ற விவாதங்கள் நடத்தின நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த வசனத்துக்குரிய விளக்கமாக இதை செய்வார்கள். பைபிள்ல ஒரு வசனம் வரும், உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறவன், ஈமான் கொண்டவன், கிறிஸ்தவ மதத்தை அவனுக்கு விஷங்கள் எதுவும் தாக்காது, பாம்பு கடிச்சா கூட விஷம் தாக்காதுன்னு இருக்கு. பிஜே என்ன செஞ்சாரு, வரும்போதே ஒரு விஷ பாட்டிலோட வந்து உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்துட்டு இந்த வசனத்தை படிச்சு காட்டி, இந்தாப்பா இந்த விஷ பாட்டில எடுத்து குடிச்சிட்டு நீ உண்மையிலே நம்புறதுல நீ தானே ஆக விவாதம் வரைக்கும் வர்றான்டா, அவன் தானே ஆக கூடுதலா நம்பி இருப்பான். நீ இந்த விஷத்தை குடிச்சிட்டு எங்களுக்கு முன்னாடி இருந்து காட்டு, நீ பைபிளை நம்புறேன்னு நாங்க ஒத்துக்கொள்றோம், நீ உசுரோட இருந்தா நாங்க ஒத்துக்கொள்றோம்னு சொல்லி காட்டுவாரு. அவன் என்ன செய்வான் தெரியுமா, அவனும் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கிறான். பார்த்ததுனால என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா, அவன் நான் அருமையான ஒரு புகாரில இருந்து ஒரு ஹதீஸ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்துருவான். அவன் என்ன நினைச்சிட்டு வந்திருக்கான், பிஜே ஸ்ரீலங்கா மௌலைமார் மாதிரி இருப்பாருன்னு நினைச்சிட்டு வந்திருக்கான். ஏன் நினைச்சிட்டு வந்திருக்கான், இந்த சூனியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இல்லாத கட்டுக்கதையெல்லாம் நம்புற ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு மேடையில் வந்து என்ன சொன்னா, உங்க புகாரி கிதாபுலையும் தான் அஜுவா பேரிச்சம்பழத்தை திண்டா விஷம் தாக்காதுன்னு இருக்குது. அவன் அஜுவா பெக்கெட்டை கொண்டாந்துருப்பான். இவர் இதை கொண்டாந்த மாதிரி அஜுவா பேரிச்சம்பழ பெக்கெட்டை கொண்டாந்து, இந்தாங்க அஜுவா பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிறீங்க, அதே பாயசம் பாட்டில நீங்க வச்சுக்கிறீங்க, அஜுவா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நீங்க விஷத்தை குடிச்சு காட்டுங்க, பாதிக்கிறான்னு பாப்போம் அப்படிம்பா. இவர் என்ன சொல்லுவாரு, இத 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஹதீஸ் இல்லன்ட்டோம், இது ஹதீஸே கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்ல, விஷத்தை குடிச்சிட்டா அஜுவா பேரிச்சம்பழத்தை திண்டா விஷம் தாக்காதுன்னு சொல்லி சூனியத்துக்கு இந்த ஹதீஸை கொண்டாந்து வைப்பாங்க. அஜுவா பேரிச்சம்பழம் ஒவ்வொரு நாளும் காலையில 7 அஜுவா வகை பேரிச்சம்பழத்தை திண்டா மாலை ஆகிற வரைக்கும் சூனியம் தாக்காது, அல்லது மாலையில திண்டா காலை வரைக்கும் சூனியம் தாக்காது. இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம், அது எப்படி தெரியுமா, அந்த பேரிச்சம்பழம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, மதீனாவினுடைய கருங்கல்கள் நிறைந்த பாறையில அது மாதிரி இடத்துகள்ல தான் முளைச்சிருக்கணும், இந்த சும்மா சொல்ற அஜுவா இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒரு ஸ்பெஷல், இதை சாப்பிட்டா சூனியம் தாக்காதுன்னு கொண்டாந்து வைப்பாங்க. இவ்வளவு காலமா இதை மட்டும் தான் சொன்னாங்க. ஹதீஸ் எடுத்து பார்த்தா சூனியம் மட்டும் வரல, அதுல விஷமும் தாக்காதுன்னு வருது. அப்ப என்ன செய்யணும், விஷம் குடிச்சா விஷமும் தாக்க கூடாது இல்ல, அப்ப நிரூபிச்சு காட்டு. உண்மையிலே சூனியம் இருக்குதுன்னா சூனியத்தை நிரூபித்து காட்டுவதற்கு அனைத்து ஆலிம்களும் தயாராகணும். எப்படி தயாராகணும், ஒரு விஷ பாட்டில இப்படி குடிச்சு காட்டிட்டு பாத்தீங்களா, உசுர ஒரு டெமக்சன் போட்டுல கொண்டுவாங்க, கொண்டாந்து நல்ல புல்லு கட்டிக்கிற டெமக்சன் இருக்குல்ல, புல்லு கட்டிச்சு அப்படி செத்து போயிடும், அதை எடுத்து குடிச்சு காட்டுன்னு சொல்லணும். பாத்தீங்களா சூனியம் இருக்குது, எதுவுமே ஆகல அப்படின்னு காட்டணும். இதை காட்ட சொன்னா உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, அது தற்கொலை பண்ண கூடாதுன்னு இஸ்லாத்துல இருக்குது இல்ல, அதனால நாங்க குடிக்க மாட்டோம். தற்கொலைண்டா என்ன தெரியுமா, தற்கொலை பண்ணக்கூடாது இஸ்லாத்துல, தற்கொலை பண்ணக்கூடாது, தற்கொலைங்கிறது சாகிறதுக்காக குடிக்கிறது, இது நிரூபிக்கிறதுக்காக குடிக்கிறது. அந்த ஹதீஸ்ல பொய்ன்னு நாம சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அது உண்மை, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படின்னா ஹதீஸ்ண்டா என்ன அர்த்தம், அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தானே அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய்யா இருக்குமா, அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேரம் தொழுங்கன்னா தொழுது காட்டு பண்ணா தொழுது காட்டுவீல்ல, நிரூபிச்சு காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்றாங்களோ அதையெல்லாம் நம்புறமா இல்லையா, தேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தேன்ல மருத்துவம் இருக்குன்னு நாம நம்புறமா இல்லையா, தேனை குடிச்சு காட்டுனா நாம குடிச்சு காட்டத்தானே செய்வோம். அப்ப அதுல போய் வாதம் வைப்போமா, வைக்க மாட்டோம். அப்ப இவங்களும் என்ன செய்யணும், விஷத்தை குடிச்சு காட்டினா குடிச்சு காட்டி பாத்தியா நான் உசுரோட இருக்கிறேன், ஹதீஸ் உண்மைன்னு நிரூபிக்கலாம்ல. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தற்கொலை செய்யக்கூடாது இருக்குது, தற்கொலை என்று நீங்கள் முடிவெடுத்தால் இந்த ஹதீஸ் பொய்ன்னு அர்த்தம். உண்மையிலேயே இவங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில் ஹதீஸ் பொய், இந்த ஹதீஸே கிடையாது. இப்படி இந்த கிறிஸ்தவ விவாதங்களில் இது மாதிரியான சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நடந்த வரலாறுகளை பார்க்க முடியும். ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா, அந்த இடத்துல சகோதரர் பிஜேக்கு பதிலாக ஸ்ரீலங்கா மௌலவி ஒரு சலபி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கேன், விஷத்தை குடிச்சு காட்டுத்தான் வேணும், அவன்கிட்ட போய் இல்ல தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சரி வருமா, நம்மள்கிட்ட சொல்லும், அவன்கிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம், தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்குது, அவன் தெளிவா இந்த விளக்கத்தை சொல்லுவான். விவாதத்தில் சொல்லுவீங்களா, சும்மா வெளியில பயான் பண்ணக்கல அஜுவா திண்டால் அப்படி இப்படின்னு சொல்லேனே, நேரடியா அவனுக்கு முன்னாடி குடிச்சு காட்டுனா குடிச்சு காட்டுவீங்களா,
காட்ட முடியாது. அந்த இடத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கும். அதன் பிறகு இந்த மார்க்கத்தை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள். அந்த விவாதங்களை பார்த்து இப்படி உலகம் பூராக தமிழ் மொழியில, ஆங்கிலத்தில், உருதுல, தெலுங்குல, எல்லா மொழிகளிலும் இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் இஸ்லாத்தின் மூலமாக தாராளமாக முன்னெடுக்கப்படுகிறது. இதுல இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவர் பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்காக வர்றாங்க. தொழுகிறதுக்காக வந்தா ஒரு மனிதர், அவரு கைஸ் இப்னு உபாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குந்து ஜாலிசன் ஃபி மஸ்ஜிதில் மதீனா, மதீனா பள்ளிவாசலில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த இடத்திற்கு ஃபதகல ரஜுலுன் அலா வஜ்ஹி அஸருல் குஷூ, அவர் பள்ளிவாசலுக்குள்ள ஒரு மனிதர் நுழைந்தார். அவருடைய நெத்தில, முகத்துல தொழுத அடையாளத்தை எல்லாம் நாங்க பார்த்தோம். அவர் உள்ள நுழைகிறாரு. அவர் தொழுதற்கான அடையாளம் எல்லாம் நெத்தில விளங்குது. சிலாக்கள் தொழுது அடையாளம் பட்டிருக்கும்ல, அது மாதிரி இருந்திருக்கும் போல் இருக்கு. உள்ள வந்ததோட ஃபகாலு, மக்கள் எல்லாம் என்ன பேசி, இவர் வந்து தொழுகிறாரு, அவர் பாட்டுக்கு அவர் 2 ரக்காத் தொழுகிறாரு. மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னா, இவர் சொர்க்கம் போற ஒரு ஆளு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவர் தொழுது முடிவு வரைக்கும் இவர் கைஸ் இப்னு உபாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஓடி போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் நீங்க தொலை வந்தீங்க, தொழுது கொண்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொண்டாங்க, எதுக்காக இப்படி பேசினாங்க, நீங்க அப்படி என்ன செஞ்சீங்க, நீங்க சொர்க்கம் போறவர் என்று சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில நடந்த ஒரு சம்பாஷணையை சொல்லி காட்டுறாங்க. இவர் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. என்ன கனவு தெரியுமா, கனவுல ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள இவர் நிக்கிறாரு, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. பூந்தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது பூந்தோட்டத்தில் ஒரு இரும்பு தூண் இருக்கிறது, பெரிய இரும்பு தூண் ஒன்று இருக்குது. அந்த இரும்பு தூணுடைய கீழ்ப்பகுதி பூமியிலே இருக்கிறது, மேல் பகுதி வானத்தை தொடுகிறது. அவ்வளவு பெரிய இரும்பு தூண் ஒன்று. இதை பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆள் சொல்றாரு, அந்த தூண்ல ஏறுங்க, தூண்ல ஆக மேலே ஒரு கொக்கி மாதிரி, ஒரு வளையல் மாதிரி ஒரு பிடி இருக்குது, அதை ஏறி பிடிங்கன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஏறலாம் தெரியாது, நான் எப்படி ஏறுவேன் அப்படிங்கிறாரு. சொன்னதோட ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி விடுறாரு, இப்ப ஏறுங்க அப்படின்றதோட அவர் மேல ஏறாரு. மேல ஏறி போய் அப்படி தூண்ல இருக்கக்கூடிய அந்த பிடிய பிடிக்கிறாரு. பிடிச்சுக்கிட்டு இருக்கல திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. எப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார், தூண்ல பிடிய பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிப்பு வந்துருச்சு. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், பிடிய பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிச்சுக்கிட்டேன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது என்ன தெரியுமா, நீங்க அந்த தூணொண்ட பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த தூண் தான் இஸ்லாம். அந்த தூணுக்கு விளக்கம் என்ன, அதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு பிடிய பிடிச்சதா சொன்னீங்க, அந்த பிடிதான் இஸ்லாத்தில் உள்ள உறுதியான பிடி, கொள்கையின் உறுதி என்று அர்த்தம். நீங்க ஒரு பிடிய பிடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அது கொள்கை உறுதி என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅன்தாலல் இஸ்லாம் ஹத்தா தமூத், நீங்கள் இந்த செய்தி, இந்த விளக்கத்தை என்ன சொல்ல வர்றாங்க, மரணிக்கிற வரைக்கும் இந்த இஸ்லாத்தில் நிலைத்திருப்பீர்கள். என்ன சொல்றாங்க, நீங்க மௌத்தாகிற வரைக்கும் உங்களுக்கு இஸ்லாம் இருக்கும், நீங்க இடையில வழி தவற மாட்டீங்க, கடைசி வரை நேர்வழியில் தான் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த மனிதருக்கு சொல்லுவாங்க. இவர் தான் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இதை சொல்லிட்டு சொல்றாரு, என்ன பத்து மக்கள் சொல்றதுக்கான காரணம் இதாத்தான் இருக்கும், நான் மௌத்தாகிற வரைக்கும் இஸ்லாத்திலேயே இருந்து மௌத்தாகுவேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்காக கனவுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. கனவுக்கு விளக்கம் கேட்கிறேன்டா, என்ன கனவுக்கு விளக்கம்னா நாம இப்ப போய் யார்ட்டையும் கேட்க முடியாது. இப்ப என்ன செய்வாங்க, இப்ப கூட ஆலிம் சாக்கள்கிட்ட கனவுக்கு விளக்கம் கேட்பாங்க. நல்ல கனவை கண்டீங்கன்னா, ஒரு நல்ல கனவை காண்றாரு, கண்டா என்ன செய்யணும், தன்னோட யாரு நெருக்கமோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லிக்கலாம், வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே கெட்ட கனவா இருந்தா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்லாம அப்படியே மறந்து போயிடனால கெட்ட கனவை சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். நல்ல கனவா இருந்தா என்ன செய்யணும், கண்டிப்பாக கனவுகள் வகியினுடைய 46 ஒரு மடங்கு, அல்லாஹ்ட்ட இருந்து வர வகி இருக்குல்ல, வகிய 46 பிரிச்சா அதுல ஒரு மடங்கு கனவு. நல்லோரு கனவு காண்றீங்கன்னா என்ன நினைக்கணும், அல்லாஹ் இதை எனக்கு கண்டிப்பாக உண்மைப்படுத்துவான் அப்படின்னு நினைக்கணும். நாம நம்ப மாட்டேங்கிற, நம்ம கனவுகள் பலிக்காம போறதுக்கு காரணம் என்ன, கனவை நாம நம்புறது இல்ல. யாராவது ஒருத்தன் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற ஒருத்தன், சைக்கிளே இல்லாத ஒருத்தன்
மிஹின்லங்கா பிளைட்டை வாங்கின மாதிரி கனவு கண்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப சைக்கிளே இல்ல, மிஹின்லங்கா பிளைட்டுக்கு ஓனர் ஆயிட்டான். மஹிந்த ராஜபக்ச டிரான்ஸ்பர் ஆகி மஹிந்த லங்கா வந்து மிஹின்லங்காவை மாறின மாதிரி மிஹின்லங்கா உங்கள்கிட்ட வந்துட்டு வைங்க. வந்தா இப்படி கனவு கண்டா நினைப்பான், எலும்பினது உட்கார்ந்து சிரின்னு சிரிப்பான். ஏன் சிரிப்பான்? இதெல்லாம் நடக்குமா நமக்கு? நமக்கு சைக்கிளுக்கே வழி இல்ல, நாம பிளைட்டை ஓட்டுவோமா? நமக்கு பிளைட் சொந்தமா அப்படின்னு நினைப்பான். இதே கெட்ட கனவு கண்டா மட்டும் பயந்து நடிங்கிருவாங்க, உண்மையாக்கும்னு நம்பிடுவாங்க. நல்ல கனவு கண்டா நம்ப மாட்டேங்கிறோம். ஆனா நல்ல கனவை சில நாட்டுல ஜனாதிபதியா வர்ற மாதிரி கனவு கண்டா எப்படி இருக்கு? நாட்டுல ஜனாதிபதி அசுரவாலே முடியல, நம்மளால முடியுமா அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா அல்லாஹ் கனவு தர்றான் எப்படி நம்பனே? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்பினாங்களா இல்லையா? சின்ன வயசுல கண்ட கனவு எதிர்காலத்துல நாட்டுல ஜனாதிபதியா மாறி வந்து நின்றாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. என்ன அர்த்தம்? அப்ப எதிர்காலத்துல அது நடக்கும் அர்த்தம். அப்ப நல்ல கனவு கண்டா நம்மளோட வச்சுக்கிறேன்னு. ஆனா உடனே என்ன செய்யறது? ஆலிம் சாட்ட போய் கல்யாணம் முடிக்க போற மாதிரி கனவு கண்டிருப்பான். பள்ளி மௌலையிட்ட போய் நான் கல்யாணம் கட்டுற மாதிரி கனவு கண்டேன். என்ன அர்த்தம்? உங்களோட வீட்டுல யாரும் மௌத்தா போறாங்கன்னு அர்த்தமுமா? போய் கல்யாணம் கட்டுற மாதிரி கனவு கண்டிருப்பான். நல்ல அருமையான கனவு. சும்மா யார்ட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருந்தா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பான். அருமையான ஒரு மனைவி கிடைச்சிருப்பா. போய் மௌலையிட்ட போய் விளக்கம் கேட்டா மௌலைவி சொல்லுவாரு, கனவு கல்யாணம் கட்டுற மாதிரி கண்டீங்களா? அப்ப உங்களோட வீட்டுல கண்டிப்பா யாராவது மௌத்தா போறாங்கன்னு அர்த்தம். இதே மௌத்தா போற மாதிரி உண்மையிலே கனவு கண்டிருப்பான். அதிர்ச்சியான பயங்கர கனவா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போற மாதிரி கனவு வந்திருக்கு. இத போய் மௌலையிட்ட, மௌலை நாங்க எங்களோட வீட்டுல எல்லாருமா சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போற மாதிரி ஒரு கனவு கண்டோம். என்ன விளக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களோட வீட்டுல இருக்க 2 பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்டா? கெட்டதை நல்லதாக்கி நல்லதை கெட்டதாக்கி சொல்லுவாங்க. யாருமே கனவுக்கு விளக்கம் ஆலிம் சாக்கிட்ட போய் கேட்க கூடாது. ஏன்? அவங்களுக்கு விளக்கம் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் வஹீல கொடுப்பான். அதனால சொன்னாங்க. நபிமார்கள் சொல்லுவார்கள், நாம சொல்ல இயலுமா? நாம சொல்ல முடியாது. நல்லதுன்னு வந்தா நல்லதை நம்புங்க, கெட்டதுன்னு வந்தா யார்ட்டையும் சொல்லாம அப்படியே விட்டு அல்லாஹ்விடத்துல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு 3 தடவை எச்சில் துப்பி போட்டு வேலையை பார்த்துட்டு போயிடனே. இவ்வளவுதான் உள்ளதை தவிர அதை நினைச்சு உருகலாமா? உருவே கூடாது. அதே போல இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அதாவது சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். யகூல், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், லி அஹதின் யம்ஷி அலல் அர்தி இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, பூமியிலே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒருவர் நடந்து செல்கிறார் என்றால் அது யாரு? அது இந்த அப்துல்லா இப்னு சலாம் தான் என்று நபிகள் நாயகம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, இவர் சொர்க்கம் போவார். ஏன் சொர்க்கம் போவார் தெரியுமா? இவருடைய விஷயத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்கும். என்ன வசனம்? வ ஷஹீத ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயீல அலா மிஸ்லிஹி, அல்லாஹ்வைத்தான் நம்பணும், அல்லாஹ்வைத்தான் ஏற்றுக்கொள்ளணும், நபியைத்தான் பின்பற்றணும் என்று சொல்லி ஒரு யூதரே வந்து ஒரு பனி இஸ்ராயலுடைய பிள்ளைகள் ஒருத்தரை வந்து அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தரை வந்து சாட்சி சொல்லும் போது நீங்க ஏன் ஏத்துக்கிற மாட்டீங்கிறீங்க? இந்த அல்லாஹ் கேட்கக்கூடிய அஹ்காவுடைய 10வது வசனம் இவருடைய விஷயத்தில் தான் இறங்கும். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இவருக்கு என்று சொல்லி சில முக்கியத்துவங்கள் இருக்கிறது. இவருடைய வரலாற்றில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வருகிற போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் வருவாங்க. வரும்போது இடையில ஒரு ஆள் குறுக்கிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் நரைமுடி உள்ளவங்களா இருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முடி எல்லாம் கொஞ்சம் பழுத்து போய் கொஞ்சம் வயசை காட்டும். ஹிஜ்ரத் போகும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு வயசை காட்டாது, அவங்க இளமையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். 40 வயசு பிந்தியும் ரசூலுல்லாஹ்வுடைய முடி நரைச்சில்லைன்னு அர்த்தம். போற போக்குல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பல தடவை மதீனாவுக்கு எல்லாம் பிசினஸ்க்கு எல்லாம் போய் நிறைய பேர் மதீனா மக்களுக்கு நிறைய அறிமுகம். அபூபக்கர்ண்டா இவர் தாண்டு. ரசூலுல்லாஹ் அறிமுகமா? ரசூலுல்லாஹ் அறிமுகம் இல்ல. இப்ப போய்கிட்டு இருக்கும் போது ஒளிச்சு தெரியாம தானே போறாங்க. போகும்போது ஒரு ஆள் இடையில வர்றான், வந்து கேட்கிறான், அபூபக்கரே எங்க போறீங்க? இப்படி ஒரு வேலையா போறேன். யாரு கூட வர்றது யாரு அப்படி கேட்கிறாங்க. அவனுக்கு தெரியாது இது ரசூலுல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டா போய் மக்காவுல போட்டு கொடுத்துருவான். அதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பொய் சொல்லவும் கூடாது, பொய் சொல்லிடவும் கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை காட்டி கொடுத்துடவும் கூடாது. உடனே என்ன சொல்லிட்டாங்க, என்னுடைய இந்த பிரயாணத்தில் அவர்தான் எனக்கு வழிகாட்டி. மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு சொல்றாரு தெரியுமா? வாழ்க்கை என்ற பிரயாணத்தில் எனக்கு இவர் தான் வழிகாட்டி. பொய் சொல்லல அவரு. ஆனா அவனுக்கு என்ன பதில்? அது இந்த பயணத்தில் அவர் தான் வழிகாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறதுக்காக வர்றாள் நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
ஆனா உண்மையிலே இவர் என்ன மீனிங்ல சொன்னாரு? என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி முகம்மதுங்கிற அடிப்படையில இவர் தான் இந்த வாழ்க்கை வழிகாட்டி. அப்படியே அப்ப வெயிட் வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப வந்து கொண்டிருக்கும் போது வர்ற வழியில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு குதிரை வீரன் இவங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். சுராக்கா வந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, திருப்பி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பின்னாடி சுராக்கா வந்து கொண்டிருக்கிறாரு, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்ன செய்யறது? நம்மள போய் போட்டு கொடுத்துருவான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்றாங்க, யா அல்லாஹ், இந்த பின்னாடி வரக்கூடியவனை நீயே கவனிச்சுக்க, எங்களுக்கு இவன் கஷ்டம் தரக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது உடனே அவனை வந்து கீழே விழுத்தாட்டிரு அப்படின்னு துவா கேட்கிறாங்க. உடனே என்ன ஆகுது கேட்டா, குதிரை கீழே விழுந்து, குதிரை கத்துன்னு கத்துது, இந்த ஆளு கீழே வீசப்பட்டு விழுந்துடுறான். திருப்பி ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க எதை சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன். அவனுக்கு விளங்கிடுச்சு இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்ட்ட கேட்டு முடிய நடக்குது இல்ல. உடனே சொன்னதோட அவர் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இந்த இடத்திலேயே நின்னுக்க, எங்களை பத்தி யாராவது சர்ச் பண்ணிக்கிட்டு வர்றாங்களா இல்லையான்னு அவர்களை கண்காணித்துக்கொள் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரு காலை நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இருந்தாரு, சாயங்காலம் ஆகும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவானவராக மாறிவிட்டார். இவர் போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர மதீனாவுக்கு போறாங்க. போற வழியில குபா பள்ளிவாசல் எல்லாம் கட்டுவாங்க, கட்டிட்டு மதீனாவுக்குள்ள நுழையிறாங்க. மதீனாவுக்குள்ள நுழைஞ்சா சஹாபாக்கள் அத்தனை பேரும் மதீனத்து மக்கள் எல்லாம் ஆயுதத்தோடு ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்க, எதிரிகள் வந்துட கூடாதுங்கிறதுக்காக நின்னுக்கிட்டு இருக்கும் போது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டடிக்கு வீட்டுக்கு பக்கத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அவர் சொந்தக்காரர். நின்னுக்கிட்டு இருக்கும் போது பாக்குறாங்க, பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது, பேரிச்சம்பழ தோட்டம். பேரிச்சம்பழ தோட்டத்துல இருந்து ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு ஆள் யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு சலாம். அவர் ஒரு யூத மத அறிஞர். வேற அங்க இருந்து அவர் பேரிச்சம்பழம் தான் பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பேரிச்சம்பழத்தை பறிச்சுக்கிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் ஒரு பயான் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பயான் எல்லாம் கேட்டுவிட்டு என்ன செய்யறாருன்னா, வீட்டுக்கு போனவர் திருப்பி வர்றாரு. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் அவர் ரசூலுல்லாஹ்வோட பேசுறதுக்காக வர்றாரு, ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாரு. வர்ற நேரத்தில் என்ன ஆகுது தெரியுமா? உள்ள வந்தது நான் இதை அறிவிக்கக்கூடியவர் தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை தான் அறிவிக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உள்ள வந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மதே, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பொறுக்க முடியல. ஏன் பொறுக்க முடியல தெரியுமா? இவர் ஊருக்குள்ள ஃபேமஸ் ஃபாதரா இருந்தவர். நீ எப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முகமதுன்னு பேர் சொல்லேலும், அப்படி எப்படி அவர பேரை சொல்லி கூப்பிடலும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இன்னும் ஒரே தள்ளுவையா தள்ளி விட்டாரு. வந்த ஃபாதர், கேள்வி கேட்க வந்த ஃபாதர் மோங்குப்புற போய் விழுந்துட்டாரு. விழுந்துட்டு திருப்பி எழுப்பி என்ன கேட்கிறாரு, நீ எதுக்கு என்ன தள்ளி விட்ட அப்படின்னு கேட்கும்போது உடனே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலா தக்கூல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்னு உனக்கு சொல்லலாதா, அதென்ன முகமதுன்னு சொல்லி பேசுறது? இவரே இந்த கேள்வியை கேட்பாரா இருந்தா, பைபிளை படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கிறவன் எந்த கேள்வியை கேட்பாரு? யோசிக்கணும்ல. இவர் தள்ளி விட்டு அலா தக்குல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லலாதா, நீ அதுக்கு முகமதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் எழுமி நின்று என்ன கேட்கிறாரு, ஏன் அவருடைய உம்மா வாப்பா வச்ச பேர் முகமது தானே, கேள்வி சரிதானே, அவர் உம்மா வாப்பா முகமது பேர் வச்சாங்க, அதைத்தானே பாவா நானும் சொன்னேன், அதுக்கு போய் நீங்க எதுக்கு கோபப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது, வந்திருக்கிறவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளு, இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம ஒரு சண்டை வர போற மாதிரி இருக்குது. உடனே அல்லாஹ்வுடைய எப்படி தலைமைத்துவம் விளங்கு, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அதை சமாதானப்படுத்துறாங்க தெரியுமா? உடனே அந்த மனிதர்கிட்ட வந்து, அந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, இன்ன இஸ்மி முஹம்மத் அல்லதி சம்மானி பிஹி அஹ்லி, ஆமா என் பேர் முகமது தான், எங்க உம்மா அப்பா முகமது தான் பேர் வச்சாங்க, வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியே கேஸ் முடிஞ்சு போச்சா? திருப்பி போய் எப்படி சொல்லு அப்படி சொல்லுவேன்னு கேட்காம உடனே முடிச்சுட்டாங்க. முடிச்சதோடு அவருக்கு சொல்றாரு, அந்த யகூதினா யூதர் தானே, இவரு யூதர் சொல்றாரு, சில கேள்வியை கேட்டு போறதுக்காக உங்கள்கிட்ட வந்தேன், நான் ஒரு ஃபாதர், உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டு போறதுக்காக வந்தேன். ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, நான் உனக்கு பதில் சொன்னா பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? அப்ப ஃபாதர் மாரெல்லாம் கேள்வியை கேட்டு இந்த சும்மா குதர்க்கமா பேசிட்டு சம்பந்தம் இல்லாம பிரயோஜனம் இல்லாம பதில் சொல்லக்கூடாது இல்ல, பதில் சொன்னா பிரயோஜனமா இருக்கணும். நான் பதில் சொன்னா உனக்கு பிரயோஜனமா இருக்குமா?
நாளைக்கு பின்ன கேரி போட்டு போய் உன் பாட்டுக்கு போயிட்டேன்னா நான் இவ்வளவு நேரமா டைமை வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும், அப்ப உனக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்னதோட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உடனே நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றாரு, அஸ்மஉ பி உதுனைய, ரெண்டு காதையும் அப்படி வச்சு கேட்பேன். என்ன சொல்றாரு? நான் காது கொடுத்து கேட்பேன்ன்றாரு. காது கொடுத்து நீங்க சொல்றதை கேட்பேன், நான் ஒன்னும் வீம்புக்கு வரல, நிறைய விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதோட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சல் கேளு அப்படிங்கிறாங்க. கேளுன்றதோட அவர் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு? முக்கியமாக சில கேள்வி அவர் கேட்கணும். அந்த கேள்வியை பின்னாடி வச்சுட்டு ஃபர்ஸ்டுக்கு சில டுப்பா மாதிரி உள்ள சின்ன சின்ன கேள்விகளை போட்டு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? முதல்ல நபிகள் நாயகத்துல வந்து கேட்கிறாரு, முஹம்மதே ஐன யகூனுன் நாசு யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்லி வஸ்ஸமாவாத், வானமும் பூமியும் வேறு ஒரு வடிவமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு மனிதர்கள் அத்தனை பேரும் எங்க இருப்பார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாம் அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவான்ல, அழிச்சு வானம் பூமி எல்லாம் அழிச்சதுக்கு பிறகு முதல்ல மனிதர்கள் எங்க இருப்பார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேள்வியை பொறுத்தவரையில இவர் மறுமையை பற்றின ஒரு கேள்வியை தான் கேட்கிறாரு. மறுமையை நம்பிக்கொண்டு வந்து எங்கோ படிச்சுட்டு வந்து கேட்கிற மாதிரியே இருக்குதானே. அவர் வந்து கேட்கும் போது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் கேட்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹும் ஃபில் துலுமாத், அவர்கள் ஒரு இருட்டுக்குள் இருப்பார்கள். முதல்ல அல்லாஹ் எழுப்புற நேரத்துல ஒரு செவருக்கு பக்கத்துல ஒரு இருட்டுக்கு பக்கத்துல எழுப்புவான், ஒரு இருட்டோட இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதோட இந்த அறிவிப்பு, நிறைய அறிவிப்புகள் வரும் இந்த விஷயத்துல. உடனே என்ன சொல்றாரு தெரியுமா? சதக்குத்த கரெக்டா சொன்னீங்க அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் வந்து கேள்வியை கேட்டு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னதோட கரெக்டா சொன்னீங்க அப்படிங்கிறாரு. சொன்னதோட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? பொறுமையா உட்கார்ந்து சரி அடுத்த கேள்வியை கேளு அப்படின்னும் போது அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஃபமன் அவ்வலுன் நாசி இஜாஸா, முதல்ல சொர்க்கத்துக்கு அனுமதிக்கப்படுபவர்கள் யார், முதல்ல சொர்க்கம் போறது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஃபுகராவுல் முஹாஜிரின், முதல்ல சொர்க்கம் போறது யாருன்னு கேட்டா ஏழை முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்த ஏழைகள் தான் முதலாக சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் அப்படிங்கிறாங்க. திருப்பி என்ன சொல்றாரு? சதக்கத்த கரெக்டா சொன்னீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருந்தா இதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்ன யோசிக்கணும்? ஒருத்தர் கேள்வி கேட்க வந்து உனக்கு பிரயோஜனமா இருக்குமான்னு கேட்டு ஆமா பிரயோஜனமா இருக்குமெட்டு நாம ஒவ்வொன்றையும் சொல்லக்கல, சரியா சொன்னீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? என்ன பார்த்தா கிண்டலா இருக்கான்னு கேட்போமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பொறுமையா உட்கார்ந்து பதில் சொல்றாங்க. எப்படி பதில் சொல்றாங்க? எல்லாரும் சதக்கத்தாங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கண்டு கொள்ளாம சரி அடுத்ததை கேளுங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கணும். என்ன கேள்வி வந்திருக்கணும் தெரியுமா? முஹாஜிர்கள், ஏழை முஹாஜிர்கள் தான் முதல்ல சொர்க்கம் போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி கண்டிப்பா பைபிள்ல இருக்காது. ஏன் பைபிள்ல இருக்கா? தேடி பைபிள்ல கிடையாது. ஏன் இல்ல? இந்த செய்தியை பொறுத்தவரை இது பைபிள்ல படிச்சுட்டு வரல. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல இவருக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேள்வியை கேட்டு முடிய வர்ற பதில் இருக்கல, ஏழை முஹாஜிர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததியில இருக்கக்கூடிய ஏழை முஹாஜிர்கள் சுவனம் போறாங்கன்னு சொல்றாங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு? சதக்கத்தை உண்மைதான் சொன்னீங்கன்னு அக்செப்ட் பண்ணி கொள்றாரு, ஒத்துக்கொள்றாரு. ஒத்துக்கொள்றதுல என்ன விளங்கு தெரியுமா? மானசீகமாக நபிகள் நாயகத்திட்ட இவர் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். முதல் கொஸ்டின்ல ஆல் அவுட்னு அர்த்தம். முதல் கேள்வி கேட்டார்ல, முதல் கேள்வி முதல்ல வந்து தள்ளி விட்டதோட ஒரு இதொன்னு நடந்துச்சு. அதுலயே ரசூலுல்லாஹ் வந்து என் பேரு முகமது தான், என் வாப்பா அம்மா அதான் வச்சாங்கன்னு எல்லாம் சொல்லும் போது அவர் எல்லாத்தையும் அஹ்லாக் எல்லாத்தையும் பாக்குறாரு. இதுதான் மத்தவனை கவர்ந்திருக்கு. எது கவர்ந்திருக்கு? அந்த பேசுற நேரம், நடக்கிற நடவடிக்கைகள், மற்றவங்க பாக்குற நேரத்துல இவர் சொன்னாக்க ரசூலுல்லாஹ் பார்த்து தான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தான். இது எல்லாம் பாக்குற நேரத்துல என்ன யோசிச்சிருப்பாரு? இவர் உண்மையில அல்லாஹ்வுடைய தூதர் தான் இப்படி அஹ்லாக்கா நடக்க முடியும். மானசீகமா ஒத்துக்கொண்டதுனாலதான் இந்த இடத்துல முதல்ல ஏழை முஹாஜிர்கள் சொர்க்கம் போவாங்கன்னும் போது அதென்ன உங்களோட சமுதாயத்தில் போறேன்னு கேள்வி கேட்டாரா? கேட்கல. கரெக்டா சொன்னீங்க, உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கொள்றாரு, அதை ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு மூணாவதாக கேட்கிறாரு, இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போதே அல்லாஹ் தஆலா கொடுக்கிற உணவு என்ன? சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு ஒரு உணவு கிடைக்கும், அது வேற செய்தி. சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போதே கிடைக்கிற உணவு என்ன? கல்யாண வீட்டுக்கு போவீங்கல்ல, கல்யாண வீட்டுக்கு இப்ப எல்லாம் பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்துல கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா வீட்டுக்குள்ள அப்படி கல்யாண வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு 2-3 பொம்பளை என்ன செய்வாங்க? பன்னீரை வச்சுக்கிட்டு நிப்பாங்களா? பன்னீர் குப்பி ஒன்று இருக்கும்ல, நம்ம மையத்துக்கு பின்னாடி வீசி வீசி போவாங்கல்ல, இந்த பன்னீர் குப்பியை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? உள்ள போகும்போது பன்னீரை தப்பி. தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்ல, தமிழர்கள் கல்யாணத்துல நடக்கு. இது முஸ்லீம்கள் கல்யாணத்துல இன்னைக்கும் பல இடங்கள் அனாச்சாரம் ரீதியில் நடக்குது. தௌஹீத் மக்கள்கிட்ட பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும்.
ஆனா முதல்ல என்ன செய்வாங்க, பன்னீரை தொளிச்சு விட்டுட்டு உள்ள போகும்போது கொஞ்சம் கல்கண்டு தருவாங்க. உள்ள போகும்போது என்ன செய்யணும், ஸ்வீட் சாப்பிட்டு போங்க, கல்கண்டை தந்துடுவாங்க, சாப்பிட்டு போங்க. அதுக்கு பிறகு தனி சாப்பாடு பிரியாணி கிடைக்கும். அது வேற. முதல்ல எது கிடைக்கும், போகும்போதே கல்கண்டு கிடைக்கும். அது மாதிரி சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போதே முதல்ல என்ன கிடைக்கும், உள்ள போகும்போது அல்லாஹ் எதையா தரணும் இல்ல, கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜியாதத்து கபதின் நூன், ஒரு மீனுடைய ஈரலுடைய மேலதிக சதை துண்டு. மீண்ட ஈரல் என்று அர்த்தம் இல்ல, ஜியாதத்து கபதின் நூன், மீனுடைய ஈரலுடைய மேலதிக சதை துண்டு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு சதை ஃபிட்டிங் இருக்கும் போல் இருக்கு. அதை அல்லாஹ் தஆலா எடுத்து உள்ள போகும்போது சாப்பிட்டு போங்கன்னு தருவான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உள்ள போகும்போது அப்படி மீன்டா இங்க இருக்கிற மீனை யோசிச்சிட வேணாம். இங்க இருக்கிற மீனையும் மீன்காரனையும் பார்த்தா சாப்பிடுறதுக்கு என்ன வராது. அந்த மீன் நினைச்சீங்கன்னா சொர்க்கத்துல இன்பமே போயிரும். சொர்க்கத்துல மீனா இங்க இருக்க இது மாதிரி ஒரு அறிவால வச்சுக்கிருவான். அவன் வெட்டிக்கே மீனை என்னடா இப்படி இருக்குதுன்னு யோசிப்போம். அது மாதிரி மீனை பார்த்தா இங்க என்னதான் டேஸ்டா சமைச்சாலும் இவ்வளவு தானா முடிச்சிருவோம். அது மாதிரி மீன் இல்லாது உள்ள போகும்போது பச்சை மீன் தான் கிடைக்கும் அர்த்தம். ஆக்கின மீன் கூட கிடையாது. எக்ஸ்ட்ரா ஆக்கின மீன் அல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் பச்சை மீன் தான் ஹதீஸ்ல பாக்குறோம். அது ஆக்கின மீன் இல்ல, அப்ப கண்டிப்பா பச்சை மீன். அப்ப உள்ள போகும்போதே மீனை தரும்போது மீன் அந்த மேலதிக சதை துண்டு டேஸ்ட் பார்த்துட்டே உள்ள போகலாம். அப்ப திருப்பி கேட்கிறாரு, சரி உள்ள போகும்போதே மீனுடைய ஈரல்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் கிடைக்கும்ங்கறீங்க, அப்ப உள்ள போனதோட என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ள போனதோட உங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு என்னன்னு கேட்டா, ஒரு காளை மாடு அறுத்து சாப்பாடு போடப்படும். அந்த காளை மாடு எங்க மேயும் தெரியுமா, சொர்க்கத்தினுடைய ஓரங்களில் மேயக்கூடிய காளை மாடு. சொர்க்கத்துக்குள்ள போகும்போது அப்படி லைவா பாப்பீங்க, மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் பிடிச்சு அறுத்து தருவான் ஃப்ரெஷ். அப்படியே நீங்க போய் காபில்ஸ்ல வாங்குற மாதிரி ஃப்ரீசர் சாப்பாடு கிடையாது. எப்படி ஃப்ரிட்ஜ்ல வச்ச சாப்பாடா, அது இல்ல, ஃப்ரெஷ்ஷா கண்ணுக்கு முன்னாடி பாப்பீங்க, அறுத்து அல்லாஹ் தருவான். எடுத்து என்ன செய்யணும், அறுத்து சாப்பிடுவேன். அங்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, ஞானசாரி யாருமே அங்க கிடையாது. எல்லாம் வேற இடத்துக்கு போயிருவாங்க. எல்லாம் நாம மட்டும்தான். அங்க யாரும் என்ன செய்யலாது, இறைச்சி கடை வைக்காத, மாடை இருக்காத அப்படின்னு சும்மா கத்திக்கிட்டு இருக்கலாது. அங்க நாம மட்டும் தானே. நாம மட்டும் போது காலமாட்ட அர்த்தா என்ன, யானையத்தான் அர்த்தா என்ன, ஏதோ அர்த்தா நாம மட்டும்தான். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி பிடிச்சு இந்த அர்த்தத்தா அப்படின்றாங்க. நம்ம ஆக்களுக்கு இந்த அதாவது மாட்டு இறைச்சி தான் தின்னலாது, ஆட்டு இறைச்சி எல்லாம் தாராளமா தின்னலு. ஆனா உண்மையிலே பௌத்த மதத்துல ஆட்டு இறைச்சி தான் தின்னக்கூடாது. உண்மையிலே என்ன, பௌத்த மதத்துல இந்துக்களுக்கு தான் மாடு புனிதமானது. பௌத்தர்களை பொறுத்தவரை ஆடுதான் புனிதமானது. ஆனா இவன் ஆட்டு அறுத்து கொடுத்தா உட்கார்ந்து அவனும் சேர்ந்து தின்றுவான். மாட்டு அறுத்து கொடுத்தா தான் பிரச்சனை அவனுக்கு. கோழி வெட்டுன்னு வெட்டுறாங்கல்ல, கோழி முட்டை அது இது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்கல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இது மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப இது உண்மையிலே ஒரு பிரச்சனையா, பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல நாம மட்டும்தான், அங்க யாருமே கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான், டேஞ்சர் போர்ட் போட்டு அந்த பக்கம் அனுப்பி விட்டுருவாங்க எல்லாம். இங்க வந்துடாத உனக்கு இடமே கிடையாது. அப்ப உள்ள போனதோட முதல்ல நல்ல ஒரு காளை மாடு எடுத்து நல்லா என்ன செய்யலாம், அப்படி சாப்பிட்டுட்டு அல்லாஹ் தர்றது உண்மையிலே தரத்தானே வேணும். உள்ள போகும்போது எவ்வளவு பெரிய களைப்பு, எவ்வளவு பெரிய விசாரணை, சும்மாவா போறோம், எவ்வளவு பெரிய விசாரணையை முடிச்சிட்டு போறோம். அப்ப விசாரணையை முடிச்சிட்டு போகும்போது அல்லாஹ் அந்த களைப்பு எல்லாம் தீக்கிற மாதிரி ஏதாவது தரணும் இல்ல. உள்ள போகும்போது இதைத்தான் தருவான்னு முடிய அவர் என்ன செய்யறாரு, சதக்குத்த உண்மையை தான் சொன்னீங்க அப்படிங்கிறாரு. இதையும் கேட்டுவிட்டு கரெக்டா தான் சொன்னீங்க ரசூலுல்லாஹ், அதையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அடுத்ததாக என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இதே நேரத்தில் ஃபமா ஷராபுஹும் அலைஹி, உள்ள போகும்போதே அல்லாஹ் என்ன குடிக்க கொடுப்பான் அப்படின்னு கேட்கிறாரு. சாப்பிட கொடுத்தது ஓகே, சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுக்கணும்ல. ட்ரிங்க்ஸ் என்ன, பெப்சியா கோகா கோலாவா வேற எதுக்குமா, என்ன கொடுப்பான் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ள நுழையும் போதே அல்லாஹ் தஆலா மின் ஐனின் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, சல்சபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணீர் ஊற்று இருக்கும், ஒரு ஆறு, அதுல இருந்து தண்ணி எடுத்து உங்களுக்கு குடிக்க தருவான். இந்த தண்ணி நிறைய தண்ணி வரும். போக முன்னாடியே ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைக்கும். ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைச்சிட்டாலும் என்ன நினைச்சிடலாம், நாம எப்படியும் தப்பி தவறியாவது பாஸ் பண்ணிடுவோம். என்ன நினைச்சிடலாம், ஹவுதுல் கௌசர்ல தண்ணி அடிச்சுட்டா நாம பாஸ் தான். நாம 40க்கு மேல எடுத்துட்டோம், நமக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு எஃப் வந்துராது, ஃபெயில் வந்துராது. இல்ல டபிள்யூ போட்டு வீக்குன்னு அனுப்பி, இப்ப டீசென்ட் அனுப்புறான்ல, முந்தி எஃப் போட்டு கேவலப்படுத்திடுவாங்க, எப்படி ஃபெயில் அனுப்பி விட்டுருவான். இப்ப டபிள்யூ போட்டு வீக்குன்னு அனுப்பி விடுறான். அது மாதிரி நமக்கு டபிள்யூ கிடைக்காது. கண்டிப்பா 40 மார்க்ஸுக்கு மேல எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். தண்ணி கிடைச்சிட்டா, தண்ணி கிடைக்கலன்னு வைங்க என்ன அர்த்தமா போயிரும், அப்பவே முடிவெடுத்துடலாம் நமக்கு ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைக்கல, அப்ப கண்டிப்பா சல்சபீல் கிடைக்காது. என்ன அர்த்தம், ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைக்கலன்னா
சல்சபீலும் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்ப ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைச்சிட்டா சல்சபீல் கிடைக்கும் அர்த்தம். அப்ப சல்சபீலில் இருந்து உங்களுக்கு அந்த தண்ணீர் ஊற்றுக்கு பேர் சல்சபீல். சல்சபீலில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தண்ணீர் தருவான் என்று சொன்னதோட சதக்குத சரியாக சொன்னீர்கள் அப்படிங்கிறாரு. ரசூல் தான் அதையும் பொறுமையா கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு பிறகு கேட்கிறாரு, முகமதே வஜஅது அஸ்அலுக அன் ஷைஇன், நான் இன்னொரு விஷயத்தை உங்களிடத்தில் கேட்க வந்திருக்கிறேன். நான் கேட்க வந்த மெயின் கேள்வி இது இல்ல, இதெல்லாம் சும்மா அப்பப்ப கேட்ட கேள்விகள். நான் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். லா யஅலமுஹு அஹதுன் மின் அஹ்லில் அர்த் இல்லா நபியுன் அவ் ரஜுலுன் அவ் ரஜுலானி. இந்த கேள்விக்குரிய பதில உலகத்தில் இந்த பூமியில ஒரு நபியை தவிர ஒருவர் அல்லது இருவருக்கு தான் தெரியும். என்ன சொல்றாரு? நான் கேட்க போற கேள்விக்கு பதில் யாருக்கு தெரியும் தெரியுமா? ஒன்னொரு நபி சொல்லுவார், இல்லாட்டி ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஒருத்தர் ரெண்டு பேர்ல ரசூலுல்லா இல்ல. ஏன் ஒருத்தர் ரெண்டு பேர்ல ரசூலுல்லா இல்ல? எழுத படிக்க தெரியாதுல்ல. எழுத படிக்க தெரியாதனால கண்டிப்பா பைபிளை புரட்டி படிச்சு எங்கேயாவது படிச்சுட்டு வந்து ரசூலுல்லா சொல்ல போறது இல்ல. அதனால அவர் சொல்றாரு, இது ஒரு நபிக்கு பதில் சொல்ல முடியும், இல்லாவிட்டால் உலகத்துல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியும். அந்த ஒருத்தர் ரெண்டு பேர்ல இவரும் ஒருத்தர், அது வேற செய்தி. யாரு? கேட்கிற கேள்வி கேட்கிற ஒருத்தர் தானே. ஏன்னா பதில தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்கிறாரு. கேட்கும் போதுதான் ரசூலுல்லா சொல்றாரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியும், இல்லன்னா ஒரு நபிக்கு தெரியும். ஏன் கேட்கிறா தெரியுமா? இந்த கேள்விக்கு இதுதான் மெயின் கேள்வி. இதுக்கு ரசூலுல்லா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இவர் நம்பிடுவாரு. இந்த கேள்விக்கு நபி மட்டும் தானே பதில் சொல்ல முடியும். நபி பதில் சொல்லிட்டா என்ன அர்த்தம் கேட்டா, உடனடியாக இவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்று அர்த்தம். உண்மையும் அதுதான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரமா பதில் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த கேள்வியை கேட்க போக்கல சொல்றாங்க, நீங்க கேள்வியை கேளுங்க, ஜிப்ரீல் இப்பதான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்றாங்க? நீ கேட்க போற கேள்வி நானா எதுவும் சொல்ல மாட்டேன்பா, ஜிப்ரீல் இப்பதான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாரா? யூதர்கள்ல ஜிப்ரீல் தானே யூதர்களுக்கு பெரிய எதிரி அப்படிங்கிறாரு. யூதர்களுக்கு கண்ணால காட்டேலாத ஒரு ஆள் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதை இவர் சொல்லுவாரு, யூதர்களுக்கு ஜிப்ரீல கண்டாலே பிடிக்காத, அப்படிப்பட்ட ஆள் அவங்கள்ட்ட வந்து போனாரு. அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க கேள்வியை கேளுங்க, நான் சரியா சொல்லுவேன். உண்மை ஜிப்ரீல் சொன்ன தப்பா போகுமா? அல்லாஹ்ட்ட இருந்து வகி வந்துட்டு அர்த்தம். ரசூலுல்லாஹ் முட்கூட்டியே சொல்றாங்க, நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களோ அதுக்கு எங்கிட்ட ஆன்சர் இருக்குது. உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லி கொடுக்காம நபி இதுக்கு ஆன்சர் பண்ணவும் இயலாது. அப்படியான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டா இந்த காலத்துல கேட்க வேண்டிய கேள்வி அந்த காலத்துல அந்த ஆள் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும் போது தாயினுடைய சாயலுக்கு அல்லது தந்தையினுடைய சாயலுக்கு பிறந்தால் அதற்கு காரணம் என்ன? புள்ள பிறக்குது இல்ல, உம்மா மாதிரி வாப்பா மாதிரி புள்ள பிறக்குது இல்ல, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறாரு. இந்த காலத்துல இந்த கேள்வியை கேட்டா ஆன்சர் இருக்குது. சயின்டிபிக்கா ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் விஞ்ஞானியா? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்தா மட்டும் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நான் சொல்லிடுவேன், சாயல பிறக்கிறான்டா என்ன, நாம வாப்பம் இல்ல. சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அச்சி அசலா வாப்பா போட்டோ காப்பி எடுத்த மாதிரி இருப்பான். பாத்திருக்கீங்கல்ல? வாப்பா ஒரு ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி புள்ள இருப்பான். உம்மா மாறிய புள்ள இருப்பான். சில நேரங்களில் மாறியும் வந்துரு. எப்படி மாறி வந்துரு? முகத்தை பார்த்தா வாப்பா மாதிரி இருப்பான், நடைய பார்த்தா உம்மா மாதிரி இருப்பான். உம்மா மாதிரி அழுவான், வாப்பா மாதிரி சிரிப்பான். இப்படி ஆக்கள் இருப்பாங்க. இது கொஞ்சம் சின்ன குழப்பம் வந்திருக்குன்னு அர்த்தம். அது பின்னாடி விளங்கப்படுத்த உங்களுக்கு விளங்கிரு. இந்த மாறி மாறி வந்தா அச்சி அசலா வாப்பா மாறிய வர்றதும் இருக்குது, அச்சி அசலா உம்மா மாறி வர்றதும் இருக்குது, பாதி உம்மா பாதி வாப்பா வர்றதும் இருக்குது. நட்ட ஊட்ட பாவனை எல்லாம் வாப்பா மாதிரி இருக்கு, சிரிப்பு அழுகை இதெல்லாம் வந்து உம்மா மாதிரி இருக்கு, செயல்பாடுகள் எல்லாம் உம்மா மாதிரி இருக்கு. இது மாதிரி மாறி மாறியும் வரும். இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற விளக்கம் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதற்கு காரணம் என்னவென்றால் உடலுறவின் போது ஆணுடைய விந்தணு முந்திக் கொண்டால் கண்டிப்பாக குழந்தை ஆணை போன்றுதான் பிறக்க போகிறது, அல்லது அவனுடைய குடும்பத்தாரை போன்று பிறக்க போகிறது. உடலுறவு நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற நேரத்தில் விந்தணு ஆணுடைய விந்தணு முந்திக்கொண்டு கருவறை அடைந்து விட்டால் கண்டிப்பாக குழந்தை வாப்பா மாதிரி வாப்பட சாயல் அந்த குரூப்ல தான் பிறக்க போகுது. இதே நேரத்தில் பெண்ணுடைய விந்தணு முந்திக் கொண்டால், பெண்ணுடைய உயிரணு முந்திக் கொண்டால் என்ன ஆகும் தெரியுமா? புள்ள உம்மா மாதிரி பிறக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் தியரி. உண்மையான தியரி என்ன? இவ்வளவுதான் தியரி. இதை நீங்க சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். ஸ்கூல் பாட புத்தகத்துல பரம்பரை அழகு கூர்ப்புகள் ஒரு பாடம் இருக்கும். பரம்பரை அழகு அப்படின்னு ஒரு பாடம் வச்சிருப்பான். இந்த பாடத்துல என்ன சொல்லி தருவான்? ரசூலுல்லாஹ் இந்த சொன்ன தியரியை விளக்கமா சொல்லி தருவான். ரசூலுல்லாஹ் தியரியா சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் என்ன செய்வான்? பிரிச்சு பிரிச்சு சொல்லுவான். குரோமோசோம்கள் நிறமுகூர்த்தங்கள் ஒரு பாடம் இருக்குது. குரோமோசோம்கள் சொல்லுவாங்க. நிறமுகூர்த்தங்கள்ட்ட என்ன அர்த்தம் தெரியுமா? ஆம்பளட்ட ஒரு 24 நிறமுகூர்த்தம்,
பொம்புலட் ஒரு 24 நினைக்கிறேன். 24 பொம்புலட், ஆம்புலட் ஒரு 24 இருக்குது. 24 என்ன, எப்படி சிரிப்பான், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான். அந்த ஃபங்க்ஷன் பண்ணினது ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் 24 இருக்கும், உம்மாவோட ஃபங்க்ஷன் 24 இருக்கு. வாப்பாவுடைய விந்தானு முந்தி கொண்டால் இந்த ஃபங்க்ஷன் 24 அங்க போயிடுச்சுன்னு வைங்க, புள்ள வாப்பா மாதிரி பிறப்பான். அல்லது அந்த 24 முந்தி கொண்டுச்சுன்னு சொன்ன புள்ள உம்மா மாதிரி பிறப்பான். இல்லாம சில நேரங்கள்ல இப்படி போற வாக்குல இதுல இருந்த ஒரு 10 அதுல இருந்த ஒரு 14 வந்துட்டு வைங்க, என்ன ஆகும்? 24 தானே மொத்தம். இதுங்க உம்மாட்ட இருந்த ஒரு 10 வந்துருச்சு, வாப்பாட்ட இருந்த ஒரு 14 வந்துருச்சு. அப்ப எப்படி இருக்கு? புள்ள வந்து டபுள் அச்சாறு மாதிரி இருப்பான். புள்ள எப்படி இருப்பான்? அப்படி கலந்திருப்பான் தானே. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிரிக்கல வாப்பா மாதிரி சிரிப்பான், அலக்குல உம்மா மாதிரி அழுவான், பேசக்கல வாப்பா மாதிரி பேசுவான், நடக்கல உம்மா மாதிரி நடப்பான். இத கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா உம்மா மாதிரி கண்டுபிடிச்சுவாங்க. புள்ள பிறந்தா உம்மா மாதிரி புள்ள பிறந்துட்டு வைங்க, ஃபர்ஸ்ட் உங்க அம்மா, குறிப்பாக பொண்ணோட அம்மா இல்ல மாப்பிளோட அம்மா வர்றான்னு வைங்க, குழந்தை பிறந்து இருக்குது, பார்த்து முடி என்ன யோசிப்பா தெரியுமா? எல்லாம் சரி, இவன் உருவத்துல கால் நகத்தை பார்த்தா என் புள்ளோட கால் நகம் மாதிரி தான் இருக்குது, ஆனா முழிக்கிற மொழிய பார்த்தா அந்த குடும்பம் மாதிரி இருக்குது சொல்லுவாங்களா இல்லையா? என்ன காரணம்? கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. கலந்து வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டா அச்சி அசல என் புள்ள மாதிரியே இருக்கிறானே, அச்சி அசல அந்த குடும்பம் மாதிரி இருக்கிறானே முடிச்சுட்டு போயிருவாங்க. கலந்து வந்தா தான் குழப்பம், கலந்து வந்தா தான் இந்த கதையெல்லாம் வரும். எந்த கதை? எல்லாம் ஓகே, இவன் கைய பார்த்தா என்ன மகண்ட கை மாதிரி இருக்குது, முகத்தை பார்த்தா என்ன மகண்ட முகம் மாதிரி இருக்குது, மூக்கு என்ன மகண்ட மூக்கு மாதிரியே இருக்குது, ஆனா முழிச்சல் மட்டும் சரியில்லையே, அது அந்த குடும்பத்துல மொழி மாதிரி இருக்கு. ஏன்னா கண்ணை மட்டும் தான் மெயினா பாக்குறது, முழிக்கிறது என்ன மொழி முழிக்கிறாங்க. சரியா? இப்படி பார்த்துட்டு சாதாரணமா நம்ம வீட்டுல உம்மா மாதிரி இதை கண்டுபிடிச்சிருவாங்க. நாம கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? தாராளமாக கண்டுபிடித்து இதை ரசூலுல்லாஹ் சொன்னதோட உடனே அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன். நீங்கள் உண்மை சொன்னீர்கள், நீங்கள் நபியாக மட்டும்தான் இருக்க முடியும், நபிக்கு மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி உடனே இஸ்லாத்துக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். நான் வேற, இவர் உண்மையிலேயே மதீனாவுக்குள்ள ஃபேமஸ் ஃபாதர் தானே, நான் வேற ஃபாதரா வேற என்ன, யூதர்கள்ல மிகப்பெரிய ஒரு ஃபாதர். இப்ப ஊருக்குள்ள எங்கடா சேர்ச்சில இருந்த ஃபாதரை காணமேன்னு தேடி வருவாங்க. பள்ளியில இருந்த மௌலிகை தொழுவிச்சை இல்லைன்னா தேடுவாங்களா இல்லையா? அது மாதிரி பள்ளியில இருந்த ஃபாதர் எங்கடா ஆமன் சொல்றதுக்கு காணோம்னு சொல்லி தேடி வருவாங்க. தேடி வரக்கல இப்ப அவங்க வரும்போது நான் எப்படிப்பட்டவன்னு நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா என்ன பத்தி அவதூறு வரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை சொல்லாம ஃபர்ஸ்ட் என்ன பத்தி கேளுங்க, கேட்டுட்டு என்ன செய்யுங்கன்னு கேட்டா நான் எப்படிப்பட்டவன் அவங்க பதில் சொன்னதுக்கு பிறகு என்னுடைய நிலையை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதோட இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க, ஐயு ரஜுலின் ஃபீக்கும் அப்துல்லா இப்னு சலாம், அப்துல்லா இப்னு சலாம் உங்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்கறாங்க. வந்தாங்க வந்து அல்லாஹ்வின் தூதரே, அப்துல்லா இப்னு சலாம் இந்த பக்கம் வந்தாரா அப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அவர் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு, அவர் பின்னாடி இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அதெல்லாம் விடு, அந்த அப்துல்லா இப்னு சலாம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது, அப்துல்லா இப்னு சலாம் பத்தியா கேட்கறீங்க, எப்படி கெத்துல பதில் சொல்றான் தெரியுமா? அவன் கேட்கிற யூதர் என்ன நினைக்கிறாங்க, இவர் ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப வந்த தூதர், அவனுக்கு விளங்குது அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்காங்க, அவனுக்கு தெளிவா தெரியுது மத குரு வந்திருக்காங்க. என்ன பாக்குறான், அடுத்த இஸ்லாத்தினுடைய தூதர் நம்ம ஃபாதரை பத்தி கேட்கறாங்க, அப்ப விட்டு கொடுத்துடலாமா? விட்டு கொடுப்பாங்களா? அந்த கெத்துல தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அப்துல்லா இப்னு சலாம் பத்தி கேட்டீங்களா, எங்க சமூகத்திலே ஆகப்பெரிய இன்டெலிஜென்ட் அவர் தான், ஆக படிச்சால் அவர் தான், அத்தோட செத்தாங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் போட்டு வாங்குறது அவங்களுக்கு தெரியாது. உடனே என்ன செய்றாங்க, எங்கள்ல இருக்கிறாள் ஆக படிச்ச ஒரு ஆள் இருப்பான்னு கேட்டா அது இந்த அப்துல்லா இப்னு சலாம் தான். அவர் மட்டுமா? அவரோட விட்டா கூட பரவாயில்லை. என்ன சொல்றாங்க, அவரோட வாப்பா எவ்வளவு பெரிய படிச்ச அறிவாளி தெரியுமா? பரம்பரையே ஒத்துக்கொண்டாங்க. எப்படி படிச்ச அறிவாளிகள், அவங்கள பத்தியா கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு பேசினதோட ரசூலுல்லாஹ் எப்படி லொக் பண்றாங்க தெரியுமா? திருப்பி கேட்கறாங்க, ஏய் அவ்வளவு பெரிய படிச்ச அறிவாளியே இஸ்லாத்துக்கு வந்துட்டார், உனக்கு எனக்கு இருக்கா? என்ன கேட்கணும், இவ்வளவு பெரிய படிச்ச அறிவாளியே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, நீ ஏன் வராம இருக்கிற? ரசூலுல்லாஹ் பாயிண்ட் எப்படி போடுறாங்க, இவ்வளவு நீங்கள் சொன்ன இந்த அறிவாளி இஸ்லாத்துக்குள் வந்து விட்டார், உங்கள் நிலை என்ன? உடனே அவங்க அத்தனை பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆதஹுல்லாஹு மின் தாலிக், அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கட்டும்,
எப்படி அவனு அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு தான் சொல்றான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் பாதுகாக்க அவரெல்லாம் இஸ்லாத்துக்கு வர மாட்டாரு. திருப்பியும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லையா அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, திரும்ப அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும், அவர் இஸ்லாத்துக்கு வர மாட்டாரு. மூணாவது வாட்டின்னு சொல்றாங்க, நம்பு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அப்படின்றதோட இல்ல அல்லாஹ் பாதுகாப்பான், அவரெல்லாம் இஸ்லாத்துக்கு வர மாட்டாரு. அடிச்சு பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு நம்பிக்கை இருந்தது அவர் மேல, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய ஆளுங்க அதே கவுந்துருச்சு. கப்பலே கவுந்ததுக்கு பிறகு போட்டுக்கு என்ன வேலை? கப்பலே கவுந்து போச்சுல. உடனே அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, வெளியில வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் முஹம்மதை தூதர் என்றும் அல்லாஹ்வை கடவுள் என்றும் ஒப்புக்கொண்டு விட்டேன், அவரே வந்து சாட்சி சொல்றாங்க. சொன்னதோட ஆரம்பிச்சாங்க அவங்க பைலாவை. என்ன பைலா? திருப்பி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, சொல்றாங்க நாங்க கொஞ்சம் தவறி சொல்லிட்டோம். இந்த ஆளை பத்தி தானே கேட்டீங்க, இந்த சமூகத்திலே ஆக கேடு கெட்டான் இவன் தான். ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொன்னாரா இல்லையா? முன்னாடியே சொன்னாரு. நீங்க என்ன பத்தி ஆரம்பத்துல கேட்டுக்கிறீங்க, கேட்காம சொல்ல போனீங்க, யூதர்களை பொறுத்தவரை உடனே மாத்துவான். அதே மாதிரி இவர் வெளியே வந்து சொன்னதோட, முகமதே இவரை பத்தியா கேட்டீங்க, எங்க சமூகத்துல ஆக கேடு கட்ட மனுஷன் இவன் தான், எங்க சமூகத்தில் ஒன்னான ஒரு முட்டா, எதையெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லா அவதூறுகளையும் பரப்பி கொண்டு திரிந்தார்கள். அந்த அளவுக்கு இந்த அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்துக்கு வந்தது யூதர்களுக்கு ஒரு மரண அடி ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஃபாதர், அவ்வளவு பெரிய ஃபாதர் அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் சாய்ந்தா எப்படி இருக்கும்? இதே நிலை இன்னைக்கு பாக்குறமா இல்லையா? இன்னைக்கு பாப்பரசர் அருளப்பர் சின்னப்பர் 18ஆம் பெனடிக் ஏன் பதவி விலகினாரு? பதவி விலகியதின் மர்மம் என்ன? 600 வருடங்களாக யாருமே கிறிஸ்தவ மத குருக்கள் வத்திக்கான்ல இருந்தவங்க யாருமே பதவி விலகல. ஆனா பாப்பரசர் 18ஆம் பெனடிக் அருளப்பர் சின்னப்பர் மட்டும் பதவி விலகினாரு. பதவி விலகினதின் மர்மம் என்ன? விலகினாரா விலக்கப்பட்டாரா என்று தேடி பார்த்தா அவர் விலகல, விலக்கப்பட்டார். காரணம் என்ன? அவர் கடைசியாக நிகழ்த்திய சண்டே உரை, ஞாயிற்றுக்கிழமை உரையில தெளிவாக மக்களுக்கு என்ன சொன்னாரு? மக்களே, ஒரு இறைவனின் பக்கம் திரண்டு விடுங்கள். விலகிறாண்டே சொல்றாரு, ஒரு இறைவனின் பக்கம் திரண்டு விடுங்கள், நான் அந்த ஒரு இறைவனை தேடி சென்று கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இவருடைய இந்த பாப்பரசர் 8ஆம் பெனடிக் திரும்புறதுக்கான காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட உண்மையான பைபிள் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பைபிள் இந்த வத்திக்கானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர் நினைச்சிருக்கிறாரு அதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்து பார்த்திருப்பார். பொதுவாக ஒரு ஃபாதர் பதவி, அதுவும் அந்த பெரிய இடத்துல இருக்கிறவன் விட்டு கொடுப்பானா? முதல்ல உலகத்திலேயே ஒபாமாவை விட அதிகாரம் நிறைந்த ஒரு இடம் எது? அந்த இடம் தான். அந்த இடத்துல இருக்கிறவன் நான் இந்த இடத்தை விட்டு போறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்து விட்டு வந்தார். அவருடைய உதவியாளர் சொல்லுகிறார், அவர் வெளியே வந்ததும் மேற்கு திசையை நோக்கி ஏதோ ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டதாய் நான் பார்த்தேன். மேற்கு திசையில உலகத்தில் தொழுகிற ஒரே குரூப் முஸ்லிம்கள் மட்டும்தான். மேற்கு திசையை நோக்கி வணக்கம் செய்யறாக்க நாம மட்டும்தான். மேற்கு திசையை நோக்கி ஏதோ ஒன்று செய்ததை நான் பார்த்தேன் என்று சொன்ன பேட்டிகளை எல்லாம் பார்க்கிறேன். காரணம் என்ன? அவர் கண்டிப்பாக இஸ்லாத்தினால் ஈர்க்கப்பட்ட நஜ்ஜாசியினுடைய நிலைக்காவது வந்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால் தான் அவருடைய மாற்றம் இந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது. அதனால் தான் பதவி விலக்கப்படுகிற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பல அப்துல்லா இப்னு சலாம்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருப்பாரு. ஒரு நாள் யூதர்கள்ல 2 பேர் விபச்சாரம் பண்றாங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை விபச்சாரம் பண்றாங்க. விபச்சாரம் பண்ணிட்டு கேஸ் ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வின் தூதரை இவங்க 2 பேரும் விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தூதர் என்ன கேக்குறாங்க தெரியுமா? விபச்சாரம் பண்ணிட்டாங்களா? உங்க வேதத்துல விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கசையடி அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. பக்கத்துல அப்துல்லா இப்னு சலாம் இருக்கிறாரு. கசையடி அடிக்கணும் அப்படியா? உங்க வேத புத்தகத்தை கொண்டு வாங்க பாப்போம் அப்படின்றதோட வேத புத்தகத்தை எடுத்து ஒருத்தர் வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேதத்துல இருக்கிறத படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் என்ன செய்யறான் தெரியுமா? வேதத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு படிக்கிறான். கையை வச்சுக்கிட்டு என்ன அர்த்தம்? வேதத்துல கல்லடிச்சு கொல்லணும் என்ற சட்டம் வருகிற இடத்தை மறைச்சுக்கிட்டு படிக்கிறான். படிக்கும் போது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா இது, இவன் மறைச்சுக்கிட்டு அவர் மறைச்சுக்கிட்டு படிக்கிறது, அவர் எந்த பக்கத்தை புத்தகத்தை பாடு படிக்கிறானோ அந்த புத்தகம் அப்படியே இவர் மனசுல இருக்குது. இவர் ஃபாதர்ல முழுக்க மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார். என்ன சொன்னாரு? உடனே பார்த்து, ஏய் கையை மூடி வச்சிருக்கிறத திறந்து போடு படி. அந்த இடத்துல இவர் கேட்ட சட்டம் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சட்டத்தை கேட்கிறாங்களோ அது நீ மறைத்து வைத்திருக்க கூடிய இடத்தில் இருக்கிறது. கையை திறந்துட்டு படி அப்படிமாங்க. திறந்துட்டு படிப்பான், கரெக்டா இருக்கும். கல்லடிச்சு தான் கொல்லணும்.
சொன்னதோட பக்கத்துல இருந்த ஒரு ஆள் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுகிறார், சதகையா முகம்மதே உங்க கூட இருந்த ஒரு உண்மை சொல்லிட்டாரே, கரெக்டா இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே மறைச்சி வச்சிருந்த இடத்துல இந்த சட்டம் இருக்குதே, இதைத்தான் செய்வாங்க. யூதர்களை பழக்கம் என்ன, எப்போ ஒப்பந்தம் போட்டாலும் முடிச்சு போட்டு அடிக்கிறானா இல்லையா? இந்த வேலை இன்னைக்கு அன்னையில இருந்து வேண்ட பழக்கம் இது. அதே அன்னைக்கே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை காட்டுவான். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன சொல்வாரு, கல்லப்பையில தொலைச்சு போடுவேன் காட்டுறா எடுத்து அப்படின்றவாரு. உடனே எடுத்துட்டு வாச்சு காட்டினா அந்த இடத்துல இந்த வசனம் இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு முன்பதாக பைபிளை கரைத்து குடித்த ஒரு ஃபாதராக அவர் இருந்தார். இப்ப இருக்கிற மாதிரி ஃபாதர் கிடையாது. இப்ப இருக்கிற ஃபாதர் என்ன, ஃபாதர் வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறமா இல்லையா, ஒவ்வொரு நாளும் பேப்பர் எடுத்தா ஃபாதர் கையை பிடிச்சி இழுத்தார், காதை பிடிச்சி கிள்ளினார், இதே கதையா இருக்குது. இந்த வேலையை தான் இவங்க பாக்குறாங்க. ஆனா அவர் பார்த்த வேலை என்ன, முழுக்க முழுக்க மார்க்கத்தை படித்த ஒரு திறந்த சிறப்பான ஒரு யூத அறிஞராக இருந்தார். அதனால தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். இஸ்லாத்துக்குள் வந்ததன் பின்னால் திருமறை குர்ஆனை படித்த சிறப்பான ஒரு நபித்தோழராக இந்த நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார்கள். இவருடைய வரலாற்றிலே இது போன்ற இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல் அடங்கிய ஒரு முக்கியமான நபித்தோழராக இருக்கிறார். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாதம் புரிந்து விவாதத்தில் தோல்வியுற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஃபாதர் என்பதை தெளிவாக அறிந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி